நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாஞ்சாலி, 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 அன்பு துரியோதனா, சிதைந்த உனது தேகமானது ஆறுதல் பெறட்டும். உன்னுடைய உடைந்த இதயம் சாந்தி பெறட்டும். நான் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி விட்டேன். மித்ரா, நீ அந்த துஷ்டர்களான பாண்டவர்களை வதைத்து விட்டாயா? ஆம் துரியோதனா, துஷ்டர்களான அந்த பாண்டவர்கள் வெற்றி களிப்பில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அன்பு தோழனே அஸ்வத்தாமா, இப்பொழுதுதான் எனது 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 ஹிருதயம் நிம்மதி அடைந்தது. என் இறுதிச் சடங்கிற்கு ஏற்பாடு செய்யுங்கள். எவரேனும் என் சிதைக்கு தீ மூட்டுங்கள். வேதனையை தாங்க இயலவில்லை. என் சிதைக்கு தீ மூட்டுங்கள். புத்திரர்களே, எழுந்து வாருங்கள், எழுந்து வாருங்கள். என் சிதைக்கு தீ மூட்டுங்கள். எழுந்து வாருங்கள். புத்திரர் என்று நான் என் செய்வேன் சுபத்திரை? என் புதல்வர்கள் அனைவரும் தவிக்க விட்டு சென்று விட்டனர். யாம் இருக்கின்றோம். தாம் எனக்கு வாக்களித்தீர்கள் அல்லவா? தாய் தந்தையரான எம்மை பிரிந்து தம்மால் செல்ல இயலாது. இந்த பேதையை தவிக்க விட்டு சென்று விட்டீர்களே. தாமின்றி நான் எவ்வாறு வாழ்வேன்? நான் ஒரு துர்பாகியவதி சுபத்திரை. என் தமையனும் புத்திரர்கள் அனைவரும் என்னை விடுத்து சென்று விட்டனரே. முதலில் என் அருமை புதல்வன் அபிமன்யு பிரிந்து சென்றார். இப்போது இவர்கள் ஐவரும் என்னை பிரிந்து சென்று விட்டனரே. இனி இந்த உலகில் நான் வாழ்வதால் யாருக்கு என்ன பலன் சுபத்திரை? இனி நான் வாழ்வதால் யாருக்கும் பயனில்லை. என் புத்திரரை விடுத்து சென்று விட்டனர். அக்கா, தைரியமாக இருங்கள். வேண்டாம் அக்கா, தாம் இவ்வாறு மனமுடைய கூடாது. நம்முடைய குல தோன்றல் முத்திரையின் கர்ப்பத்தில் வளர்கின்றது. தாம் மனமுடைய கூடாது.
உதிக்கவிருக்கும் தளிரை விருட்சமாக்க வேண்டிய கடமை தமக்குள்ளது. அக்குழந்தையின் சிரிப்பில் தம் புத்திரருடைய ஆனந்தத்தை காண்பீர்கள். தாம் மனமுடைய கூடாது அக்கா. தமது துணை எமக்கு தேவை. அஸ்வத்தாமா, நஞ்சை கக்கும் நாகம் ஒன்று யுத்தத்தில் தப்பித்து விட்டது. அந்த விஷநாகம் தந்த தண்டனையே இது. நாமும் இதற்கு தண்டனை அளிக்க வேண்டும். அனைவருக்கும் தண்டனை வழங்குவது நம்முடைய தர்மமாகும். நம்முடைய தர்மத்தை நிறைவேற்றாமல் விடுத்த காரணத்திற்காக இன்று பெரும் தண்டனையை அனுபவிக்கிறோம். எனது புதல்வர்களின் சிதை எறிவதற்கு முன்னால் அந்த அதர்மியின் சிதை எறிய வேண்டும். அன்பு துரியோதனா, உன்னுடைய வாழ்வின் மாபெரும் கனவு ஒன்று இன்று நிறைவேறிவிட்டது. பாண்டவர்கள் ஐவரும் மண்ணில் சாய்ந்த பிறகே நீ உன் சுவாசம் விடுத்தாய். சாஸ்திரம் ஒன்றை கூறுகிறது. ஒருவன் மரணத்தின் இறுதி கட்டத்தில் அவனது ஹிருதயம் ஆனந்தத்தில் நிரம்பினால் அவனுக்கு சொர்க்க பிராப்தி கிடைக்குமாம் மித்திரா. நம்பிக்கை உள்ளது. சாஸ்திரத்தின் விளக்கம் போல் நீ நிச்சயம் சொர்க்க பிராப்தி பெற்றிருப்பாய் மித்திரா. இந்த அக்னியில் உன்னில் அடங்கி இருக்கும் குரோதத்தின் தாக்கமும் என்னுடைய நட்பின் பிரகாசமும் அடங்கி உள்ளது. நான் இப்பொழுது உனக்கு அக்னி தானம் வழங்குவேன். மித்திர,
துரியன் எம்முடைய சத்ருவாக இருந்தாலும் அவன் எம்முடைய சகோதரன் ஆவான். அவனுடைய சிதைக்கு உன்னை போன்ற ஒரு பாவி தீமூட்ட யாம் அனுமதியோ? இது உண்மைதானா? தம் ஐவரையும் நான் எனது கரம் கொண்டு வதைத்து உயிர் பறித்தது உண்மை. நீ மூடனாவாய சொத்தாமா? நீ ஒரு மூடனாவாய். நீ வதைத்தது எம் ஐவருடைய புத்திரர்களை. நீ எம்மை ஒருவேளை வதைத்திருந்தாலும் மன்னிப்பு வழங்கி இருப்போம். ஐவரும் பித்ருலோகம் சென்று உன் நன்மைக்காக பிரார்த்தனை செய்திருப்போம். ஆனால் நீ ஒரு பாவம் செய்து விட்டாய். இப்பாவத்தில் இருந்து உனக்கு முக்தி கிடைக்காது. தம்முடைய 5 புதல்வர்கள் மரணித்தனரா? தமது வாரிசுகள் அனைவரும் மடிந்து விட்டனரா? இனி தம் வம்சம் தடைக்காது. எனில் தம் ஐவரையும் வதைப்பதை விட உத்தம காரியம் ஒன்று செய்து விட்டேன். மித்ரா, எனது அன்பு துரியோதனா, பார்த்தாயா துரியோதனா, நான் உனது சத்ருக்கள் ஐவருக்கும் வாழ்வினில் நரகத்தை காண்பித்தேன். இவர்கள் வம்சத்தை நிர்மூலமாக்கி விட்டேன். தம்முடைய குருவிற்கு குருவான என் பிதாவினை சதிச்செயல் புரிந்து மண்ணில் சாய்த்து இன்புற்றவர்கள் நீங்கள். ஆனால் இன்று இவர்களுடைய ஒரு புத்திரனை அல்ல, 2 புத்திரனை அல்ல, ஐவரின் வம்சத்தை அடியோடு அடித்து விட்டேன். பாண்டவர்களின் வம்சத்தை நான் வேரோடு சாய்த்து விட்டேன். அவ்வகையில் இன்று வெற்றி பெற்றவன் என் மித்திரன் துரியோதனின் வெற்றி இது. அதர்மம் இதுவரை வென்றதாய் சரித்திரம் இல்லை மூடனே. அதோடு தர்மம் உத்தரையுடைய கர்ப்பத்தில் வளர்கிறது. நான் உன்னுடைய தேகத்தின் அங்கங்கள் அனைத்தையும் பிரித்தெடுத்து உனக்கு மரணத்தை பரிசளிப்பேன் சொத்தாமா. உண்மையான மரண வேதனை என்னவென்பதை உணர வைப்பேன். அஸ்வத்தாமா! மூடரான பாண்டவர்களே, மரணம் என்பது என்னை நெருங்காது, என்னை ஸ்பர்சிக்காது. அதர்மிகளே, இப்பொழுது தாம் ஐவரையும் நான் வதைக்கப் போவதில்லை. ஆனால் மரணத்தின் அனுபவம் என்னவென்பதை நான் உணர வைப்பேன். சற்று நேரம் முன்பு என்ன கூறினாய்? தம்முடைய குலத்தோன்றல் உத்திரையின் கர்ப்பத்தில் வளர்கிறது என்றாய்.
அந்த குலத் தோன்றலை நான் வேரோடு சாய்ப்பேன். ஒரு அஸ்வத்தாமா, நான் பிரம்மாஸ்திரத்திற்கு ஆணை ஒன்றை பிறப்பிக்கிறேன். திவ்ய பிரம்மாஸ்திரமே, சென்று பாண்டவர்களின் குலத் தோன்றலை அடியோடு அழித்து விடு. வம்ச விருட்சத்தின் ரத்தத்தை குடித்து நீ திருப்தி அடைவாயாக. துஷ்டனே அஸ்வத்தாமா, நீ பிரம்மாஸ்திரத்திற்கு ஆணை பிறப்பித்தாயா? ஆம் அர்ஜுனா, நான் பிரம்மாஸ்திரத்திற்கு ஆணை பிறப்பித்தேன். அதற்கு இட்ட ஆணை இதுவரை தோற்றதாக சரித்திரமில்லை. தம் ஐவரின் எதிர்கால அழிவை தாம் ஐவரும் தமது கண்ணெதிரே மனம் குளிர காண வேண்டும். நல்லதொரு வருங்காலம் உருவாக தாம் ஐவரும் இந்த யுத்தத்தை துவங்கினீர்கள். அந்த பிரகாசமான எதிர்காலம் இப்பொழுது அணையவிருக்கிறது. சர்வநாசத்தை சந்திக்க உள்ளது. இப்போதே உன்னை வதைத்தறிவேன். அகில உலகம் முழுவதும் அழிவினை சந்திக்கும். தொடுத்த பிரம்மாஸ்திரத்தை நீயே திரும்பி வரச் சொல். இயலாத அர்ஜுனா, நான் இனி மரணத்தை கண்டு அஞ்சுபவன் அல்ல. செலுத்து அர்ஜுனா, செலுத்து பிரம்மாஸ்திரத்தை. இன்று என்னை ஈன்ற என் தந்தை என்னுடன் இல்லை. எனது ஆருயிர் நண்பன் துரியோதனன் என்னுடன் இல்லை. ஆகையால் அகில அழிவு பற்றி கவலை இல்லை. நான் தொடுத்த பிரம்மாஸ்திரம் உத்திரையுடைய கர்ப்பத்தை சிதைக்காமல் விடாது. இங்கிருக்கின்ற தம் ஐவரில் எவருக்கேனும் துணிவிருந்தால் அதை தடுத்து நிறுத்துங்கள். அர்ஜுனா, பிரம்மாஸ்திரத்திற்கு உத்தரவு கொடு. விளைவு விபரீதமாகிவிடும் பீமன் அண்ணா. பெரும் விளைவுகள் உருவாகும். பாவிகள் வெற்றியை ஈட்டினால் வருங்காலத்தில் இது பாவிகள் உலகமாகிவிடும் அண்ணா. நானேற்றி பிரம்மாஸ்திரம் தொடுங்கள். சந்தேகம் கொள்ள அவகாசம் இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். செலுத்து உன் பிரம்மாஸ்திரத்தை. எனது பிரம்மாஸ்திரத்தை கொண்டு உன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை நான் அழிப்பேன். அது பூமியை வந்தடைவதற்கு முன்னால் என்னுடைய பிரம்மாஸ்திரம் உன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை அழித்துவிடும்.
ஏன் இந்த அனர்த்தம் புரிந்தாய் பார்த்தா? பிரம்மாஸ்திரத்திற்கு விடை இன்னொரு பிரம்மாஸ்திரமா? ஆகாயத்தில் இரு பிரம்மாஸ்திரங்கள் சந்தித்தால் அதன் விளைவானது இந்த அகண்ட அகிலத்தையே அழித்து விடும் அல்லவா? உருவாகவிருக்கும் விளைவை தடுக்கும் சக்தி அகிலத்தில் எந்த ஆற்றலுக்கும் இல்லை பார்த்தா. எந்த அகிலத்தில் தர்மத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்ற முயற்சியை நாம் மேற்கொண்டோமோ அந்த அகிலமானதே அடியோடு அழிந்துவிடும். என்னை மன்னித்து விடுங்கள் மாதவா. எனது பிரம்மாஸ்திரம் திரும்புவதற்கு நான் ஆணையிடுகிறேன். நீயும் உனது பிரம்மாஸ்திரம் திரும்புவதற்கு ஆணையிடும் மாவீரன் அஸ்வத்தாமா. அது நடவாத காரியம் வாசுதேவா. நான் எனது பிரம்மாஸ்திரத்திற்கு பாண்டவர்களின் வம்சமானது அழிய வேண்டும் என்று ஆணையிட்டேன். மாதவா, அந்த அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை திரும்பப் பெறும் ஞானமற்றவன். எனது பிரம்மாஸ்திரம் உத்திரையின் கர்ப்பத்தை நோக்கி செல்லும். அதோடு பாண்டவரான தம் ஐவரில் எவருக்கும் நான் விடுத்த பிரம்மாஸ்திரத்தை தடுக்கின்ற சக்தி இல்லை என்று அறிவேன். விளைவை ஏற்படுத்த ஆகாயத்தில் அது உருப்பெற துவங்கிவிட்டது. உத்தரையுடைய கர்ப்பமானது சிதைந்தால் நம்முடைய வருங்காலம் வேரோடு அழியும். யுத்தத்தில் வென்றும் நாம் தோல்வியுற்றவர்களாவும் அல்லவா வாசுதேவரே?